ஒரு 2 டைப்ஸ் கிட்ட பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆஹ் அதாவது வந்து பிரின்சிபல்னா என்ன, நெக்ஸ்ட் ஆர்னா என்னன்னு பார்த்தோம். பீனா பிரின்சிபல், ஆர்னா என்னன்னு பார்த்தோம், டீனா என்னன்னு பார்த்தோம். வெரி குட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டீனா டைம்னு பார்த்தோம். பர்சன்டேஜுக்கு கீழே 100 போடுவோம். கரெக்டா. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தோம், டோட்டல் அமௌண்ட். அமௌண்ட் வேணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் பிளஸ் பண்ணா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். கரெக்டா. இதை வச்சு வந்து சம் மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைப் போட்டுட்டு இருந்தோம். ரெண்டாவது டைப் வந்து என்ன பார்த்திருந்தோம், செகண்ட் டைப். செகண்ட் டைப் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அதாவது வந்து ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எத்தனை இயருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி போட்டோமா. அப்ப இந்த அமௌண்ட் வந்து இது இருந்துச்சுன்னா அப்ப இயர் வந்து மாத்தி கேட்கற மாதிரி இருக்கும். இப்ப ஒரு இயருக்கு இவ்வளோ அப்படின்னா அப்ப வந்து 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு வரும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்க போடுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்டிங் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். கரெக்டா. நமக்கு அமௌண்ட் வந்து எத்தனை கொடுத்திருந்தாங்க, 2 அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க. ஓகே. அப்ப 2 அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க, அதை வச்சு போடுற மாதிரி பார்த்தோம். இது வந்து சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தோம், ஆனா இதை வச்சு போடல, நார்மலா வச்சு போட்டுட்டோம். 2 பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு போட்ட மாதிரி. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்கள்ட்ட என்ன பண்றோம்னா, இப்ப வந்து காசு என்கிட்ட இருக்கு. ஓகேவா. நான் என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இப்ப 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 100 ரூபாயை வந்து 2 பேருக்கு கடன் கொடுக்குறேன். ஓகேவா. அதாவது வந்து என்னன்னா, எவ்வளவோ ஒரு அமௌண்ட்டை பிரிச்சுக்கிறேன். அந்த அமௌண்ட் எனக்கு தெரியுதோ தெரியலையோ, இப்போதைக்கு அது வேண்டாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்கிற 100 ரூபாய ஒருத்தவங்களுக்கு வந்து அதுல ஒரு சம் அமௌண்ட்டை வந்து என்ன பண்றேன், ஒரு 10% கொடுக்குறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து 15%க்கு கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. இந்த 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வந்து காசு அவங்களுக்கும், இன்னொரு சம் அமௌண்ட்டை வந்து 15%க்கு இன்னொருத்தவங்களுக்கும் பிரிச்சு கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி சம் வந்தா அப்ப என்ன பண்றது. இப்ப சில பேர் கொடுப்பாங்க இல்லையா, நிறைய காசு வச்சிருப்பாங்க, வட்டி கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து சில பேருக்கு வந்து கம்மியாவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாவும் சில பேருக்கு வச்சு கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி போடுறது, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த என்ன மெத்தட்ல போடுறது, இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறத அலிகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அலிகேஷன் சொல்லி நான் உங்களுக்கு சிலபஸ்ல தனியாவே கொடுத்திருப்பேன் டாபிக்ல. ஓகேவா. அலிகேஷனும் ஒரு டாபிக்கே இருக்கும். அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து பெர்சன்டேஜ் மட்டும்தான் வரும். இந்த சம்ல வந்து அலிகேஷன்ல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை தான் எடுத்து யூஸ் பண்ண போறோம். அலிகேஷன்ல வந்து கிலோகிராம் யூஸ் பண்ணி வரும். அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். கிலோகிராம், மீட்டர், அடுத்தது என்னது உங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, பெர்சன்டேஜ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியா தான் இருக்கும். அந்த அலிகேஷன் மெத்தட் வந்து சொல்லித்தரேன். ஒரு சம் கொடுத்தனா உங்களுக்கு புரியும். ஓகேவா. இப்ப நம்ம பார்க்க போறது என்னது, அலிகேஷன் மெத்தட். கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ஒரு சம் இருக்கு. சம் சொன்னா உங்களுக்கு புரியும். A sum of rupees 10,000 is lent partly at 8% and remaining at 10% per annum. If the
இயர்லி இன்ட்ரெஸ்ட் on the average is 9.2%. The two parts are டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்களேன், சம் ஆஃப்னு வந்தாலே நான் என்னன்னு எடுக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அமௌண்ட். பிரின்சிபல்னு எடுங்கன்னு சொல்லியிருக்கேனா? பிரின்சிபல் ஈக்குவல் டு 10,000. ஓகேவா? பிரின்சிபல்னு அதை எடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்க, இஸ் லென்ட் பார்ட்லி அட் 8% அண்ட் ரிமைனிங் அட் 10% பர் ஆனம். ஓகேவா? 1 இயருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 8%க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? 8%. ரெண்டாவது செகண்டா ரிமைனிங் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 10%ன்னு சொல்லி பிரிச்சு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இஃப் த இயர்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் த ஆவரேஜ் இஸ், இது வந்து என்னது உங்களுக்கு, அதாவது வந்து எவ்வளவுன்னா பாருங்க, இயர்லி இன்ட்ரெஸ்ட். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வரக்கூடிய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு வரும் இல்லையா ஃபார்முலால, அது அது உங்களுக்கு. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட் இது. அந்த இன்ட்ரெஸ்ட வந்து எங்க வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இங்க ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, இங்க ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. இந்த பர்சன்டேஜ எங்க போடணும்னா நடுப்புற போடணும். எங்க போட்டிருக்கோம்? நடுப்புற போட்டிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு இன்ட் இன்ட் மார்க் போடணும். எப்படி? இன்ட் மார்க் இப்படி. ஓகேவா? அங்க நடுப்புற வந்து உங்களுக்கு அந்த 9.2 இருக்கு, இங்க வந்து 8% இருக்கு, இங்க 10% இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னு பாருங்கன்னா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி இங்க போடணும். பெரிய சைன் மைனஸ் பிளஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். இப்ப இந்த அதாவது வந்து 8% 9.2%ல இருந்து மைனஸ் பண்ணணும். பண்ணி இங்க போடுங்க. எது பெருசோ அதுல இருந்து மைனஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி 9.2 மைனஸ் பண்ணி எங்க போடணும்னா இங்க போடணும். ஓகேவா? புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? இப்ப 9.2%ல 8% போயிட்டுன்னா எவ்வளோ? 1.2% இருக்குமா? அதை இங்க போடணும். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, 10ல 9.2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? வெரி குட். இங்க 1.2, இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க 0.2 வரும். கரெக்டா? 0.8, மீதி பேலன்ஸ் 0.8 வரும். இப்ப இந்த கிடைச்சிருக்கல ஆன்சர், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா நீங்க ரேஷியோல எடுக்கணும். ஓகேவா? இப்ப ரேஷியோல எடுத்தோம்னா பாருங்க, ரேஷியோல எடுக்கிறத இந்த சைடு பர்சன்டேஜும் இந்த சைடு பர்சன்டேஜும் போயிடும். எல்லா சம்லையும் இப்படிதான். ஸோ அலிகேஷன் எடுக்கக்குள்ள அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் இனிமே டைரக்டா போடாம கூட விட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 0.8 ஒன் டிஜிட் இருந்ததுன்னா இன்ட்டு அண்ட் டிவைட் பை 10ன்னு போடுவோமா? அப்ப எப்படி வரும் பாருங்க, 8/10 இஸ்டு 12/10ன்னு வரும். இங்கேயும் இந்த 10ம் 10ம் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு? 8:12ன்னு இருக்கும். இப்ப திருப்பி இதை அடிக்க முடியுமா? அடிச்சிருங்க. 4 2 8 6 2 12. திருப்பி அடிக்க முடியுமா? அடுத்து 2 3ன்னு வரும். அப்ப என்ன வருது பாருங்க, 2:3. புரியுதான்னு பாருங்க. இப்ப 2:3ன்னு இப்ப ரேஷியோ கிடைச்சிருக்கு. இது எதுக்கு உள்ளது? மொத்தமா கூட்டிடுங்க. 3 + 2 எவ்வளோ? 5. இந்த 5 தான் 5 பார்ட். இந்த 5 பார்ட் தான் உங்களுக்கு எது? இந்த 10,000 ரூபாய். ஓகேவா? 5 பார்ட் தான் 10,000. இந்த 5 பார்ட் 10,000னா அவங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த 2 பார்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்டா இருக்கக்கூடிய 2 பார்ட்ஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 2 3 இந்த 5 தான் 2 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல 2 பார்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு மொத்தம் 5 பார்ட் 10,000னா அப்ப 2 பார்ட் என்னவா இருக்கும்? இப்படி இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து
இப்படி கூட என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி பண்ணி சொல்லுங்க. அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், எப்படி வரும் பாருங்க. அந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கு பதிலா எக்ஸ் வச்சுக்கோங்க. அப்ப 5x ஈக்குவல் டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இங்க என்ன இருக்க போகுது, 10,000 இன்ட்டு 2ன்னு வரும். இது 5 அடிக்கலாமா? 4,000 வரும். வெரி குட், 4,000. அப்ப பாருங்க, 4,000 ஒண்ணு 2 பார்ட்டுங்கிறது வந்து 4,000. அவங்க கேட்டிருக்கிறத போட்டுட்டோம். ஸோ 4,000. அதுவே 3 கேட்டிருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணிருப்போம், 3% எவ்வளோன்னு இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிருப்போம், கிராஸ் மல்டிபிள் பண்ணி. ஓகே தானே? அலிகேஷன் மெத்தட் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சம் ஒண்ணு கொடுக்கட்டுமா? புரியுதா? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே, புரியுதுல? ஓகே. அப்ப பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சம் ஒண்ணு தரேன். A sum of rupees 1,550. என்ன கேக்குறாங்க பாருங்க. The sum of rupees 1,500, 550. அதாவது இத வந்து பிரின்சிபல்னு எடுப்போமா, பிரின்சிபல் அமௌண்ட்னு எடுப்போம். இத வந்து என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, lend partly at 5% and partly at 8%. அதாவது ரெண்டா பிரிச்சு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னு பாருங்க, 5%க்கும், ரெண்டாவது பார்ட் வந்து என்னன்னு பிரிச்சிருக்காங்க, 8%க்கும் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனா பாருங்களேன், the total interest received இததான் நடுப்புற போடணும். ஆனா எப்படி இருக்கு பாருங்க, after 3 years is rupees 300ன்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்ல கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்னவா மாத்தணும் இத, அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. ஏன்னா இதுலதான் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ நான் இந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தனியா கண்டுபிடிச்சிட்டேன்னா இங்க போட்டுரும். ஓகேவா? அப்ப பாருங்க, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு 300ன்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு எவ்வளவுன்னு தெரியும், 1,550. ஆர் தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். 3 years இன்ட்டு 100. அப்ப இதுக்கு ஒரு ஜீரோ, இதுக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிடுமா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஜீரோ வந்து இங்கேயே கட் பண்ணாலும் ஓகே தான். அடிச்சீங்கன்னா என்ன வரும், 2×5 = 10, 31ன்னு வரும். அப்புறம் நெக்ஸ்ட் இதையே அடிக்கலாமா? அடிச்சோன்னா இது வந்துரும், இது 3 வந்துரும். நெக்ஸ்ட் இது இங்க போச்சுன்னா 200 ஆயிடும். ஈக்குவல் டு 31 இருக்கா, 31 இன்ட்டு ஆர் இருக்கு, ஆறு தான் வேணும். ஸோ 31 இந்த சைடு அனுப்பிடுங்க. அப்ப 200/31 பர்சன்டேஜ். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போது இதுல தான் இருக்கும், பர்சன்டேஜ்ல தான் இருக்கும். இப்ப பர்சன்டேஜ்ல கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த பர்சன்டேஜ் தான் எங்க போடணும், நடுப்புற போடணும். நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 200/31
percentage. இப்போ என்ன பண்ணிடணும்னா இது மாதிரி டிவைட்ல வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ என்ன பண்ணிக்கலாம்னா டிவைட்ல இருந்தா என்ன பண்ணுவோம், ஹோல் சீக்வன்ஸையும் மல்டிபிள் அண்ட் டிவைட் 31 பண்ணுவோமா. அதாவது இப்ப 5% இருக்கு அப்படின்னா 5% வந்து 31ஆல என்ன பண்ணணுவீங்க, மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டா மல்டிபிள் மட்டும் பண்றோம். அப்ப மல்டிபிள் பண்ணக்குள்ள என்ன வரும் பாருங்க, இங்க 31, இங்கேயும் 31, இங்கேயும் 31. ஹோல் சீக்வன்ஸால பண்ணக்குள்ள இதுவும் இதுவும் கட் ஆயிடும். அப்ப நமக்கு ஈஸி ஆயிடும். இது ரெண்டும் அப்ப 31ஆல மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். புரியுதா? ஓகே. அப்ப பாருங்க எப்படி எழுதலாம்னு பாருங்க. இப்ப அதாவது ஆக்சுவலி இப்படி வரணும், கிராஸ்ல வரணும் அலிகேஷன் மெத்தட் படி. ஃபர்ஸ்ட் ஆனா நான் மாத்திக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1550 5%. 5% இப்ப எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. 5%. ஓகேவா, இது 5%. பர்சன்டேஜ் 5 இன்ட்டு 31 என்ன வருது பாருங்க. பர்சன்டேஜ் எல்லாம் விட்டுருங்க, அப்பதான் கால்குலேஷன் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்கதான் எதா இருந்தாலும் கட் ஆயிடுதுல, சோ பர்சன்டேஜ் இனிமே போட வேண்டாம். 5 இன்ட்டு 31 155. வெரி குட். அதை இங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 155 போட்டோமா. அடுத்து இதை மல்டிபிள் பண்ணுங்க. 8 இன்ட்டு 31 248 வருதா. அதை இங்க போட்டுருங்க. ஓகே, வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நடுப்புற போடுவோமா. நடுப்புற என்ன வந்திருக்கு, வெறும் இப்ப இதுவும் இது கட் ஆயிடுச்சு, சோ 200 மட்டும் இருக்கும். சோ 200. இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவோம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி இங்க போடணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி இங்க போடணும். அப்ப 200ல 155 போயிட்டுனா மீதி எவ்வளவு வரும், 45 வரும். அதை இங்க போட்டுருங்க. 248ல 200 போயிட்டுனா மீதி 48 இருக்கும். அதை இங்க எப்படி போடணும், ரேஷியோல போடணும். இதை கட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். இது 3ஆல கட் ஆகும், இதுவும் 3ஆல கட் ஆகும். கரெக்டா? அப்ப கட் பண்ணுங்க. 16:15. இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது. சோ என்ன கேட்டிருக்காங்க, the ratio of money lent at 5% and 8%. இதோட ரேஷியோ தான் கேக்குறாங்களே. 5% 8% ரேஷியோலயே கேக்குறாங்க. சோ இதோடய ஆன்சரை முடிச்சுக்க வேண்டியதுதான். புரியுதான்னு பாத்துருங்க. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் பாருங்க. இதேதான், ஆனா வந்து மூணா கொடுத்துருவாங்க. ஓகேவா, இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டா பிரிச்சு போடுறது பார்த்திருக்கோம். 3 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றது. 3 இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி போடலான்னு பார்ப்போம். பாருங்க, 10,000 சம் ஆஃப் 10,000 3 ஸ்கீம்ஸ். ஓகேவா, 3 ஸ்கீம் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 ஸ்கீம்ஸ். அப்போ 3 வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்டாங்க, சோ ப்ராப்ளம் இல்லை. rates are respectively, annual interest rates are respectively எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3 ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்னு 4%, இன்னும் ஒன்னு 6% அண்ட் 10%. ஓகேவா, 3 கொடுத்துருக்காங்க. அதை எதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ருபீஸ் 4,000 were invested in
in the first scheme. இப்ப பாருங்களேன், 3 ஸ்கீம்ஸ் குடுத்தாங்க. 3 ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு குடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து 4, இன்னொன்னு 6, இன்னொன்னு 10. அதுல வந்து என்ன குடுத்திருக்காங்க? 4000ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்கீம்னா, அப்ப எத்தனை பெர்சன்டேஜ்? இததான் எடுக்கணும் நீங்க. 3 ஸ்கீம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து இவ்ளோ அமௌண்ட்னா, அப்ப இததான் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்கன்னா, if the total interest after 5 years is rupees 2800. அதாவது இங்க வந்து குடுத்திருக்காங்கல்ல இந்த 3 ஸ்கீம்ஸ். இது வந்து ஆரம்பத்துல உள்ளது. ஓகேவா? அதாவது ஆரம்பத்துல உள்ளது மீன்ஸ் நம்ம இங்க எடுப்போம் இல்லையா? 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்கன்னா, அந்த பார்ட்டா பிரிக்கிறது. இது வந்து 5 இயர்ஸ் வந்து என்னது குடுத்திருக்காங்க? டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இங்க இதான் நடுப்புற போடுவோம். நடுப்புற போடுறத பாருங்க அமௌண்ட் குடுத்துட்டாங்க. அதுவும் 1 இயருக்கு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்க 5 இயர்ஸ்னு குடுத்துட்டாங்க. Then how many? Then how much? How much money was invested in தேர்ட் ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஹவு மச் மணி, எவ்வளவு மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க தேர்ட் ஸ்கீம்ல. இப்ப பாருங்களேன், 3 ஸ்கீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் 4%, செகண்ட், தேர்ட். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சம்மன் கொடுத்திருக்கிறத என்னன்னு எடுப்போம்னா பின்னு எடுப்போம், பிரின்சிபல். இதுல வந்து 3 பார்ட். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தது 2 பார்ட். இப்ப 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. 4%, 6%, 10%. ஆனா நம்மளால அலிகேஷன் மெத்தட்ல இந்த 3 பார்ட்டை வச்சு போட முடியாது. 2ஆ தான் போட முடியும். இதுல நமக்கு இன்னொன்னு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இது ஒரு அட்வான்டேஜ். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அவங்க கொடுத்துட்டாங்க 4%. அதாவது அமௌண்ட் வந்து 4000. அதுல வந்து 4%ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு வரும் பாருங்க. 160. புரியுதா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் வந்து 160ன்னு வருது. இத நான் எப்படி வந்து நான் 2ஆ மாத்துறது? இந்த 3 நான் எப்படி 2ஆ மாத்துறது பாப்போமா? அதாவது 10,000 பார்ட்ட நான் எப்படி பிரிக்கணும் இப்ப? அப்ப வந்து 10,000ல ஒரு பார்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா? இப்ப பாருங்க, ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு மொத்தம் எவ்வளோ? 10,000. அப்ப 10,000க்கு 1 இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? தெரியல, கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க, இந்த கொஸ்டின்ல இருந்து. இதுல இருந்து பிரின்சிபல்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏன்னா அப்பதான் எனக்கு அமௌண்ட் போட்டாதான் எனக்கு 10,000க்கு எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். இங்க பாருங்களேன், the total interest earned after 5 years கொடுத்துட்டாங்களா? 5 இயர்ஸ்க்கு ஆனா கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், 5 இயர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட்? 2800. அப்போ 1 இயருக்கு நீங்க கண்டுபிடிச்சு வைங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்போ 1 இயருக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. அதாவது 5 ஒண்ணா மாத்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? 5/5ன்னு போட்டிருக்கேன்னு அர்த்தம். அப்ப இங்கேயும் என்ன போடுங்க? 2800 டிவைடட் பை 5ன்னு போட்டீங்கன்னா கிடைச்சிடும். 560 வருதா? அப்போ 1 இயருக்கு வந்து 560 ரூபாய். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வெரி குட். அப்ப 560 வருது. எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப பாருங்க. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது 1 இயருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது வந்து எப்படி போடுவோம்? ஒரு லைன் மாதிரி முன்னாடி போட்டோம்ல.
அதாவது 10,000 பிரின்சிபல் அமௌண்ட். எத்தனை இயருக்கு? 1 இயருக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தெரியல. நெக்ஸ்ட் பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 560. ஓகேவா? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க எழுதுவோம், பர்சன்டேஜ் இங்க எழுதுவோம். ஒரு இது கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்ல, அதை இங்க யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப பாருங்க, நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதுல தெரிஞ்சிருச்சு. அதாவது டோட்டல், இது வந்து டோட்டல் உங்களுக்கு. டோட்டல்ல எனக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அப்ப பாருங்க அதே மாதிரியே போடுங்க. அமௌண்ட் எவ்வளோ? 4,000. இயர் எத்தனை? 1 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் தெரியல, சோ ப்ராப்ளம் இல்லை. இங்க பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 160. ஓகேவா? அப்ப இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கீம். அப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சுன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணி சொல்லுங்க, அப்ப எவ்வளவு வரும்? 10,000த்துல 4,000 போயிடுச்சுன்னா மீதி 6,000 வரும். அதுல அப்போ 1 இயருக்கு, ஏன்னா இங்கேயும் 1 இயர் இங்கேயும் 1 இயர், சோ ப்ராப்ளம் இல்லை. வெரி குட். 6,000 1 இயருக்கு. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து இது அதே மாதிரி மைனஸ் பண்ணுங்க. பண்ணோன்னா என்ன வரும்? 400 வருதா? வெரி குட், 400 வருது. முடிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, அப்ப இதுதான் இத வச்சு, இதுதான் இனிமே எனக்கு டோட்டல். ஓகேவா? இதுதான் எனக்கு டோட்டல். ஏன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்ப இத டோட்டலா வச்சு மீதி இருக்கிற 2 அதை எப்போதும் போல அலிகேஷன் மெத்தட்ல போட்டுக்கலாம் நம்ம. புரியுதா? அதாவது டோட்டல் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அவங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, நான் சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்ப பேலன்ஸ் இருக்கிறதுல தான் எனக்கு மீதி 2 இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த 6,000 தான் நான் இப்ப பிரிக்கணும். ஓகே, அப்ப இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இத எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த 6,000 தான் நான் மீதி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ல பிரிக்கணும். அப்ப இந்த 6,000 தூக்கி நடுப்புற போடுங்க பிரின்சிபல் அமௌண்டா. இத ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் எப்படி பிரிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 6%, அடுத்து 10%ஆ பிரிக்கிறேன். எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 400 கிடைச்சிருக்கு, அமௌண்டா கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு இங்கேயும் ப்ராப்ளம். நான் ஃபர்ஸ்ட் அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் மாத்தணும்னா, டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னவோ அதுல போடணும், PRT/100. ஏன்னா அதுலதான் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இதோட அமௌண்ட் 400 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் 6,000 இன்ட்டு ஆர் தெரியாது இன்ட்டு டி எவ்வளோ? 1 இயர் டிவைடட் பை 100. அப்ப பாருங்க, இதுவும் இதுவும் கட் ஆயிடும், இதுவும் இதுவும் கட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, மூவி 2 6. நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 2 4 ஜீரோன்னு வரும். கரெக்டா? அப்ப வந்து இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆர் மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 20, இங்க 3 இருக்கு. அப்ப போனுச்சுன்னா கீழே வந்துரும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு வருது? 20/3ன்னு வருது. அதை எங்க தூக்கி போடுங்க? நடுப்புற போடுங்க. 20/3%. இப்ப கீழே இந்த மாதிரி 3 இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இங்கேயும் இங்கேயும் மல்டிபிள் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். மல்டிபிள் பண்ணனா இது இங்க போயிடும். கரெக்டா? அப்ப மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க. இது அழைச்சுக்கிட்டுமா? இது அழைச்சிடலாம்ல. 10,000 நான் அதை போட்டிருக்கல, அதை அழைச்சுக்கிட்டுமா? ஓகே. அப்போ இதை நான் இப்ப எப்படி சேஞ்ச் பண்றேன் பாருங்க. 6%, 10%, அதை வந்து மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ணாம போடுறேன் பாருங்க. மல்டிபிள் பண்ணி போட்டுட்டு பர்சன்டேஜ் விட்டுருங்க வேணாம். அப்ப 3ஆல மல்டிபிள் பண்ணனா இங்க என்ன வரும்? 18. கரெக்டா? 18%. இங்க மல்டிபிள் பண்ணனா என்ன வரும் பாருங்க. வெரி குட். இங்க மல்டிபிள் பண்ணனா 30 வரும். இங்க பேலன்ஸ் வந்து 20% மட்டும் இருக்கும், அதை மட்டும் நான் இங்க போட்டுக்கிறேன். இப்ப அலிகேஷன் மெத்தட். வெரி குட். 5:1 வருதா? அவ்வளவுதான்.
வெரி குட். அவ்வளவுதான் உங்களுக்கு. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 2 வரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 10 வரும். அப்ப திருப்பி அடிச்சோம்னா 5:1. அப்ப மொத்த பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. 6 இருக்கா? அப்ப இந்த 6ங்கிறது தான் இந்த 6000. மொத்த பார்ட் 6ங்கிறது 6000னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹவு மச் மணி வாஸ் இன்வெஸ்டட் இன் த தேர்ட் ஸ்கீம். இது செகண்ட் ஸ்கீம். செகண்ட் ஸ்கீமுக்கு 5%, 5 வந்திருக்கு. 30%க்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. 30 தான் என்னது உங்களுக்கு இந்த இடத்துல 10%. அதாவது இதுதான் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம். அதுக்கு 1%, 1ன்னு கிடைச்சிருக்கு ரேஷியோ. அப்ப நான் 6 வந்து 6000னா 1ங்கிறது அப்ப எவ்வளவு வரும்? 1000 வருமா? வெரி குட். அப்ப என்னோட ஆன்சர் வந்து 1000. இதுதான் என்னோட ஆன்சர். அவ்வளவுதான் உங்களுக்கு. அலிகேஷன் மெத்தட்ல கேட்டாங்கன்னா அப்ப நீங்க இப்படிதான் போடணும். இப்ப பாருங்க, இன்னும் ஒரு சம் தரேன். அந்த சம்ம நீங்களே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அது சிம்பிள் தான். அது a sum of rupees 50,000. Partly at 4% and the remaining 5% per annum. If the yearly simple interest on the average is 4.6%. The two parts, ரெண்டு பார்ட்டுமே கேக்குறாங்க. the two parts ஆர்னு கொடுத்துட்டாங்க. இத கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்துருச்சா? 41, 44 வந்திருக்கா? ஓகே. அத உங்களுக்கு அமௌண்ட்ல அப்ப கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 41, 44 வந்திருக்கு. செக் பண்ணிடும். 50,000. ஒண்ணு வந்து 4%, இன்னொன்னு 5%. குடுத்திருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆவரேஜ் வந்து 4.6. அப்ப அதை டைரக்டா போட்டுக்கலாம். 4.6 இருக்கு. அப்ப என்ன வரும் பாருங்க. இங்க 0.6 வரும். இங்க என்ன வந்திருக்கும்? 1.6 வந்திருக்கும். 5. சாரி, இங்க வந்து உங்களுக்கு 46 இல்லம்மா. உங்களுக்கு அது 4.6. 4.6 கொடுத்துருக்கேன் பாருங்க. சேஞ்ச் பண்ணி போட்டுருங்க.
இங்க வந்து என்ன வரும் இப்போ உங்களுக்கு 0.4 வரும். அப்போ உங்களுக்கு என்ன வருது? இங்க பாயிண்ட் ரெண்டுத்துலயும் ஒண்ணா இருக்கிறதுனால இதையும் இதுவும் விட்டுறலாம். அப்போ 4ம் 6ம் வருது. அப்ப 2 3ன்னு வரும். கரெக்டா? 2:3ன்னு வரும். மொத்த பார்ட்ஸ் அப்ப வந்து 5 இருக்கு. 5ங்கிறது தான் உங்களுக்கு 50,000. அப்போ 2ங்கிறது எவ்வளோ, 3ங்கிற பார்ட் எவ்வளோ வரும்? அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. என்ன வருது உங்களுக்கு? வெரி குட். ஒன்னு 20,000, இன்னொன்னு 30,000. அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? 4.6 பதிலா 46 வச்சு போட்டீங்க, பரவாயில்ல. கரெக்டா வந்துருச்சுல. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மெத்தட் அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சம் பார்ப்போம். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, a certain sum amount. ஓகேவா? அமௌண்ட் கொடுக்கல, certain sum amountன்னு கொடுத்துட்டாங்க. certain sum amounts to rupees 20,720 in 4 years. 4 இயர்ஸ்ல கிடைக்குன்னா அது அப்ப டோட்டல் அமௌண்ட் இது. in 4 years. and rupees 24,080 in 6 years. at a certain rate. of simple interest. அப்போ the sum in rupees is dash. அப்போ என்ன கேக்குறாங்க? அப்போ இதை கண்டுபிடிங்க. அதாவது என்னன்னா, certain sum அமௌண்ட் தெரியல, பிரின்சிபல் அமௌண்ட் தெரியல, டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? எத்தனை? 4 இயர்ஸ்க்கு. 4 இயர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல. ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 20,720. இது டோட்டல் அமௌண்ட். அமௌண்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அண்டர் 24,080 இன் 6 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 4 இயர்ஸ் இதுலயே முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு, ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 24,080 ரூபா கிடைச்சிருக்கு. இது அமௌண்ட் 1, இது அமௌண்ட் 2ன்னு வச்சுக்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு போட்டோம், அதேதான். அப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, பிரின்சிபல் அமௌண்ட்டையும் எனக்கு அது கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பண்ணனாதான் எனக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். கரெக்டா? இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டோம்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் அமௌண்ட்னா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். ஆனா எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டே தெரியுமான்னு பாருங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இதுல கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டு அமௌண்ட் இருக்கு. அப்ப இத பாருங்க. அப்ப ரெண்டு அமௌண்ட் இருக்கு. ரெண்டாவது பாருங்க, 2 இயர்ஸ்க்கு இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 இயர்ஸ்க்கு
எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு இருக்கு. அப்ப பாருங்க, இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுங்க. 3360 வருதா? ஆஹா, அப்படி நீங்க பார்க்க கூடாது. அதாவது வந்து என்னன்னா, அதனாலதான் நான் அமௌண்ட் வந்து இப்படி கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? அதாவது 6 இயர்ஸ் கிடையாது. பாருங்க, மொத்தமா 6 இயர்ஸ். அதாவது 4 இயர்ஸ் கழிச்சு எனக்கு இவ்வளவு வந்திருக்கு. அண்ட் 6 இயர்ஸ் கழிச்சு இவ்வளவா அது மாறி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து பாருங்க, இங்கேயே 4 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. 4 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா மீதி பேலன்ஸ் வந்து 2 இயர்ஸ் தான் இருக்கும் எனக்கு. மொத்தமா சேர்த்துதான் 6 இயர்ஸ். ஓகே. அப்ப 6 இயர்ஸ், அதனாலதான் பிரிச்சு 2 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அதாவது இப்படி 4 இயர்ஸ்ல இவ்வளவு இருந்த அமௌண்ட் எனக்கு 6 இயர்ஸ்னா இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு இவ்வளவா மாறி இருக்கு. அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும். அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப 2 இயர்ஸ், 2 இயர்ஸ்ல பாருங்களேன். அப்ப இதுல இருந்து என்னால கண்டுபிடிக்க முடியல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு எனக்கு 2 இயர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் இவ்வளோன்னு தெரியும். அதாவது எவ்வளவுன்னா, 2 இயர்ஸ்ல எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. டோட்டல் அமௌண்ட் வேண்டாம், இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட். அதாவது இதுல இருந்து இவ்வளவு ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். கரெக்டா? இங்க வந்து பாருங்க, 3360 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்க 2 இயர்ஸா? அப்ப என்ன இயர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்? இங்க 4 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். 4 இயர்ஸ்க்கு அப்ப என்னவா இருக்கும்? 2 இயர்ஸ்ல இருந்து டூவா போறதுக்கு நான் மல்டிபிள் 2 பண்ணியிருப்பேன். அப்ப இங்கேயும் வந்து மல்டிபிள் 2 போடுங்க. 6720 வருதா? அப்ப இந்த அமௌண்ட் எங்க போடுவீங்க? இங்க போடணும். ஓ, 30 வருதா உங்களுக்கு? 20 தானே வருது. 30 வருதா 20 வருதா செக் பண்ணிடுங்க. கரெக்டா தானே இருக்கு பாருங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன். 6 பண்ணோம்னா 12 வருமா? 2 பேலன்ஸ் 1. ஓகே. அப்ப 6720. அப்ப அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க இருக்கும் உங்களுக்கு. கரெக்டா? அந்த அமௌண்ட் தான் இங்க இருக்கும். அப்ப பாருங்களேன், இப்ப எனக்கு அமௌண்ட் தெரிஞ்சிச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு. அப்ப நான் பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா தெரியும்ல நமக்கு. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப எனக்கு பிரின்சிபல் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? அமௌண்ட்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டேன்னா எனக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும். அப்ப கண்டுபிடிங்க. அமௌண்ட் வந்து 20,720 மைனஸ் 6,720 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட். 12,000 வருதா? அப்ப எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 12,000. அப்ப அதுதானே எனக்கு கேக்குறாங்க அவங்க. பாருங்க, சர்டைன் இந்த சர்டைன் சம் அமௌண்ட் டு இவ்ளோ 4 இயர்ஸ்க்கு, 6 இயர்ஸ்க்கு இவ்ளோ ஆகுது அப்படின்னா சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப சம் இன் ருபீஸ்ல கேக்குறாங்க. இந்த மாதிரி சம் இன் ருபீஸ் சம்னு கேட்டிருந்தாங்கன்னா அது பிரின்சிபல் அமௌண்ட்னு எடுக்கும். அப்ப எனக்கு எவ்வளவுன்னு பாருங்க, 12,000. கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லி தரவான்னு பாருங்க. ஓகே, ஒன் டைம் சொல்லி தரேன் பாருங்க. இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்டைன் சம் அமௌண்ட்.
14,000 வருது உங்களுக்கு. ஆமா 14,000 வர இருங்க. நான் தான் தப்பா போட்டுட்டேன். மாத்திக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 14,000. ஓகே. இதை இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாத்துருங்க. ஒரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ சர்டைன் சம் அமௌண்ட். சர்டைன் சம் அமௌண்ட்னு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஒரு சம்ல வந்து சம்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை நம்ம பிரின்சிபல்னு டைரக்டா எடுப்போம். கரெக்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நடத்தக்குள்ள சொன்னேன், சம்முன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை என்னென்ன எடுக்கணும், பிரின்சிபல் அமௌண்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இங்க வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கல, சம் அமௌண்ட் கொடுக்கல. சர்டைன் அவங்க கொடுத்துட்டாங்க. சர்டைன் சம் அமௌண்ட் கொடுத்ததுனால பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது எனக்கு. அப்ப எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்க்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு சீக்வன்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, பிரின்சிபல் அமௌண்ட் இங்க இருக்குன்னா எத்தனை இயர்ஸ்க்குன்னு பார்க்கணும். அந்த இயர்ஸ வந்து என்ன பண்ணுவீங்க, கீழே போடுவீங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இப்ப எனக்கு தெரியல, 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ₹2 20,720 டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் நான் இங்க போட்டுக்கிறேன். இதான் அமௌண்ட் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க வந்து சர்டைன் சம்முக்கு பதிலா சம் ஆஃப்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ருபீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் பிரின்சிபல்னு எடுத்திருப்பேன். பட் கொடுக்கல. சோ எழுதிட்டேன். அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் டு ₹20,720 இன் 4 இயர்ஸ்ல. 4 இயர்ஸ்ல இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது டோட்டல் அமௌண்ட். அப்ப நான் என்னன்னு எடுப்பேன்னா அமௌண்ட் ஒன்னுன்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் ₹24,080. ஓகேவா? 24,080 இன் 6 இயர்ஸ் அட் சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 4 இயர்ஸோட கண்டினியூ பண்ணுங்க அப்ப. அதாவது 4 இயர்ஸ்ல இவ்வளவா இருந்தது, 6 வருஷத்துல இவ்வளவா மாறி இருக்கு. ஓகேவா? அப்ப எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க. 4 இயர்ஸ்ல வந்து 20,000 இருக்கிறது, 6 இயர்ஸ்ல 24,000 மாறி இருக்கு. அப்ப 2 வருஷம் கழிச்சு. கரெக்டா? 4 இயர்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்ப நான் இங்க என்ன போடணும்னா 2 இயர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. 2 இயர்ஸ். அப்ப பாருங்க, இது சேர்த்தா எனக்கு 6 வருஷம் ஆயிடும். அப்ப 6 வருஷத்துல எவ்வளவு ஆயிருக்கான், 24,080 மாறி இருக்கு. இது அமௌண்ட் டூன்னு வச்சுக்கோங்க. 6 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட். இப்ப எனக்கு இவ்வளவுதான் இருக்கு. நான் ஆனா கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கேக்குறாங்க, எனக்கு இதுதான் கேக்குறாங்க. பாருங்க, இந்த சம் இன் ருபீஸ்ல உள்ளதை கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேணும். கரெக்டா? அதாவது வந்து இப்ப எனக்கு டோட்டல் அமௌண்ட் தெரியுது. ஓகே. அப்ப டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா எனக்கு அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். பட் டோட்டல் அமௌண்ட் இருக்கு, ரெண்டு டோட்டல் அமௌண்ட் இருக்கு. பிரின்சிபல் இல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் இல்ல. பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆச்சும் வேணும். பிகாஸ் அமௌண்ட் இருக்கு, ரெண்டு அமௌண்ட் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை. பாருங்க, இங்க டைரக்டா என்னால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இல்ல. ஆனா இங்க அமௌண்ட் இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, 2 இயர்ஸ்க்கு, 2 இயர்ஸ்க்கு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்குமா? இது வந்து அதாவது டோட்டல் அமௌண்ட், அதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் இருந்திருக்கு. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா இவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எனக்கு கிடைச்சிடும். சோ பாருங்க, 24,000ல 20,720 போயிடுச்சுன்னா எவ்வளவு வருதுன்னு. 3,360 வருது. ஓகேவா? 2 இயர்ஸ்க்கு. அப்போ 4 இயர்ஸ்க்கு இங்க கண்டுபிடிக்கணும்ல, இங்க இருந்து அது மாதிரி இங்க போற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்க இருந்து இங்க வந்து 3,360. அப்ப இங்க இருந்து இங்க போற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 2 இயர்ஸ்க்கு இவ்வளவுனா அப்போ 4 இயர்ஸ்க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்க இருந்து இங்க 4 இயரா மாறுறதுக்கு மல்டிபிள் 2 நான் போடணும்.
2 into 2 4 மாறி இருக்கும். அப்ப இங்கேயே நான் என்ன பண்றேன்னா 2 ஆல மல்டிபிள் பண்றேன். பண்ணுங்க அப்ப 0 இங்க 12 அப்ப 2 1 வரும். அப்ப என்ன வரும் 7 6. அப்ப 2 ஆல மல்டிபிள் பண்ணனா எனக்கு எவ்வளவு வருது பாருங்க 6720 வருது. இது என்னது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்ப பாருங்களேன் அமௌண்ட் கிடைச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கிடைச்சிட்டு அமௌண்ட் கிடைச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அப்ப பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அமௌண்ட் எவ்வளோ 20,720 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்பதான் கண்டுபிடிச்சோம் 6720. இப்ப இதை இங்க கொண்டு போயிடுங்க. அப்ப 20,720ல 6720 மைனஸ் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சு. மைனஸ் பண்ண எவ்வளவு வருது பாருங்க 1000 14,000 வருது. கரெக்டா செக் பண்ணிடுங்க. இந்த சம் புரியுதா? புரியலன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சம் இதே மாதிரி பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சம் இதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் ஆர் நோ? போட்டுட்டீங்கன்னா மெசேஜ்ல எஸ்ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்போ போலாம் பாருங்க நெக்ஸ்ட் சம். இன்னொன்னு இதே மாதிரியே கொடுக்குறேன். இதே மாதிரியே ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான். எஸ் சம் பிகம்ஸ். சம் வந்து கொடுக்கல பட் பிகம்ஸ்னா அதுக்கப்புறமா எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னா அது ₹500 மாறுது. அப்ப இதை டோட்டல் அமௌண்டா எடுத்துக்கணும் நீங்க. இன் 5 years 5 yearsல இவ்வளவோ மாறுது அப்படின்னா அது என்னது டோட்டல் அமௌண்ட்னு எடுக்கும். 5 years அண்ட் rupees 600 இன் 7 years. 7 yearsல 600 அது மாறுதான் at a certain rate.
percent per annum. P ஏனா per annum at of simple interest. அப்போ what is the sumன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தெரியல, பிகாஸ் பிரின்சிபலை பத்தியே பேசல அவங்க. 5 இயர்ஸ் கழிச்சு இவ்வளவோ மாறி இருக்கு. அப்ப இது அமௌண்ட் 1, இது டோட்டல் அமௌண்ட் 2. ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் 2. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 5 இயர்ஸ்ல இவ்வளவா ஆயிருக்கு, 7 இயர்ஸ்ல அது இவ்வளவா சேஞ்ச் ஆகியிருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு இவ்வளவா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப சர்டைன் வந்து ரேட் ஆஃப் பர்சன்ட் அவங்க கொடுக்கல. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சர்டைன் கொடுத்துட்டாங்க, அதுவும் அப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த சம்? சம் மீன்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எத்தனை இயர்ஸ்க்கு? 5 இயர்ஸ்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சர்டைன் கொடுத்துட்டாங்க, ஸோ தெரியாது. எவ்வளவுக்குன்னு பாருங்க. அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து 500. அப்போ அடுத்தது வந்து அது இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு. ஓகேவா? மொத்தம் 7 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. அப்ப திருப்பி எத்தனை இருக்கும்? 2 இயர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கும். மொத்தமா அப்ப 5 இயர்ஸ். கரெக்டா மொத்தமா 7 இயர்ஸ் ஆயிடும். அப்ப 7 இயர்ஸ்ல அமௌண்ட் எவ்வளவா மாறி இருக்குன்னா 600 மாறி இருக்கு. ஓகேவா? அப்போ இதுல இருந்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பேன்? இதுல இருந்து எனக்கு டைரக்டா இங்க கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒண்ணு தெரியணும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் பிளஸ் பண்ணாதான் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். இப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். பட் எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியல. அமௌண்ட் மட்டும் வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுவும் தெரியல, இதுவும் தெரியல. சோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. அப்ப பாருங்க, 2 இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 500 இருக்கிறது 600 மாறி இருக்கு. வெரி குட். 100 கரெக்டா. 500 எவ்வளவோ மாறி இருக்கு, 600 மாறி இருக்கு. அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவா கையில எவ்வளவு கிடைச்சிருக்கு? 500 அமௌண்ட்டை நான் 600 மாத்திருக்கேன். அப்ப 100 ரூபாய் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப 2 வருஷத்துக்கு 100 ரூபாய் என் கையில எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப 5 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ? 100 ரூபாய். அப்ப 5 இயர்ஸ்க்கு எவ்வளவு? இங்க இருந்து இங்க எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 2 5 மாத்தணும்னா என்ன பண்ணிருப்பேன்? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? இங்க எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ன்னு வச்சுட்டு தெரியாததை வச்சுட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்ப பாருங்க, 2x ஈக்குவல் டு 100 இன்ட்டு 5ன்னு வரும். அப்போ இதையும் அடிச்சிங்கன்னா 50. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 250. வெரி குட். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? எனக்கு 250ன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? 250. இது என்னது நம்ம எழுதிருக்கோம்? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ எனக்கு 2 கிடைச்சிட்டு, அமௌண்ட்டும் கிடைச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கிடைச்சிருச்சு. அமௌண்ட் எவ்வளவு? 500. பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். பிளஸ் அப்ப பி வேணும்னா 500ல 250 போயிட்டுனா எவ்வளோ? 250. கரெக்டா? அப்ப எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன்? 250 தான் எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட். புரியுதான்னு பாத்துருங்க. இப்ப ஈஸியா இருக்கா? இது லைஃபோட நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சிம்பிள் தான். அதாவது ஒரு அமௌண்ட் வந்து இப்போ உங்க கையில இருக்கு. ஓகேவா? ஒரு சின்ன கதை தான். இப்ப என்ன பண்றேன்? என் கையில வந்து என்ன இருக்கு? ஏதோ ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்ணிருக்கேன்? என்கிட்ட டோட்டலா வந்து காசு வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 5 வருஷத்துல 500 ரூபாய் வந்திருக்கு. ஓகேவா? எவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. லாஸ்டா வந்து என்ன பண்றீங்கன்னா, நான் பேங்க்ல போட்டுட்டு என்னோட நேம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு அமௌண்ட் வந்து 500 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப இது வந்து டோட்டல் அமௌண்ட். என்னோட டோட்டல் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு தெரியுது. 5 வருஷத்துல இவங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது.
அப்ப 7 இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா என்னையுமே போட்டு திருப்பி 7 இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு 600 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு கொடுக்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து 5 வருஷத்துல 500 ரூபாய். அப்புறம் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? 5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு. அப்ப மொத்தம் 7 வருஷம் ஆயிட்டு 600 ரூபாய் கிடைச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப எனக்கு வந்து எப்படி நான் பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்குறேன். அதாவது வந்து என்னன்னா 500 ரூபாய் இருந்தது 2 வருஷம் கழிச்சு 600 ரூபாயா மாறி இருக்கு. அப்ப 2 வருஷத்துல அவங்களுக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறேன். அப்ப 2 வருஷத்துல 100 ரூபானா அப்ப 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருந்திருக்கும்னு பாக்குறேன். ஓகேவா? ஆஹ் இத வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 1 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு சேஞ்ச் பண்ணி கூட போடலாம். 1 வருஷத்துக்கு 50 ரூபா அப்படின்னா அப்ப 5 வருஷத்துக்கு அடுத்தது எவ்வளவா இருந்திருக்கும்? 25. இப்படி கூட ஒண்ணா மாத்தி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்ப 2 வருஷத்துக்கு 100 ரூபானா 5 வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு இருந்திருக்கும்? அப்ப 250 ரூபான்றத கண்டுபிடிச்சிடுறேன். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா அப்ப அவங்க கையில அப்ப எவ்வளவு காசு இருந்திருக்கும்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப எவ்வளவு இருந்திருக்கும்? பிரின்சிபல் அமௌண்ட் 250 ரூபா இருந்திருக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப 250 ரூபா போட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? டோட்டல் அமௌண்ட் அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் கிடைச்சிருக்கு 5 வருஷத்துல. புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே இதுல கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேல ஒண்ணு இருக்குல்ல. சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அத மாதிரி ஒரு சம் கொடுக்கட்டுமா அப்ப? பாருங்க. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க. A certain sum எவ்வளவு கொடுத்திருக்காங்க? certain sum of a money தெரியல. பிரின்சிபல் அமௌண்ட் தெரியல. எத்தனை வருஷத்துக்கு பாருங்க. 2 இயர்ஸ்க்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. அண்ட் 3.5 வருஷத்துக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. அதை மட்டும் போடுங்க. 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 756 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல. நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து இங்க போகுது. எவ்வளவு? 3.5 வருஷம். 3.5 வருஷம்னா அப்ப பாருங்க ஆல்ரெடி 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு வருஷம் பேலன்ஸ் இருக்கும்? 2 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா 3.5 வருஷத்துல பேலன்ஸ் எவ்வளவு வருஷம் இருக்கும் உங்களுக்கு? ஓகே, வெரி குட். 1.5 வருஷம். அதை 1.5 நம்ம சொல்லலாம். ஓகேவா? இங்க வரக்குள்ள பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. 1.5 இயர்ஸ். ஓகேவா? இதையும் சேர்த்தீங்கன்னா அப்ப 3.5 இயர்ஸ் கரெக்டா வந்துரும். அப்ப பாருங்க 1.5 வருஷத்துக்கு எவ்வளவு. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
127 வருதா? செக் பண்ணிடுங்க. 873 756 6 7 வருது. 1 117 வருதா? 127 வருதான்னு செக் பண்ணிடுங்க இன்னொரு வாட்டி. வெரி குட். 117. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1.5 வருஷத்துக்கு 117 ரூபாய். அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. இங்க இருந்து இங்க போகக்குள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க. 117. அப்ப இங்க இருந்து இங்க 2 இயர்ஸ்க்கு வேணும். 2 இயர்ஸ்க்கு வேணும் என்ன பண்ணலாம்? இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 1.5x ஈக்குவல் டு 117 இன்டு 2. இதையும் படிக்கலாமா? அடிச்சு சொல்லுங்க என்ன வருதுன்னு. இப்ப என்ன பண்ணிடலாம், நீங்க இந்த ஒரு 0 கட் பண்ண என்ன பண்ணுவீங்க? இன்ட் பண்ணுவீங்களா? அப்ப மேல 319 வந்துருமா? 2/5ன்னு இருக்குமா? அப்ப 5ஆல கட் பண்ணிடுங்க. அப்ப 78 இன்டு 2 வருதா? இத மல்டிபிள் பண்ணிடுங்க. 156 வருதா? வெரி குட். 156. அப்போ உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு வருது? 156 வருது. ஓகே, இப்ப நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் தெரியும், அமௌண்ட்டும் தெரியும். அப்ப பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அப்ப அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் எஸ்ஐ. அப்ப எனக்கு அமௌண்ட்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணனா எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிடும். அப்ப பாருங்க, அமௌண்ட் வந்து 756 மைனஸ் 156 போடுங்க. எவ்வளவு வருது? 600 ரூபாய் வருதா? பிரின்சிபல் அமௌண்ட் 600 வருதான்னு பாருங்க. வெரி குட். அப்ப 600. இப்ப இந்த 600 நான் என்ன பண்ணணும்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? த ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல பிரின்சிபல் கேட்டாங்க. இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்க எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்க வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா இதுல இருந்து இது சேஞ்ச் ஆயிருக்கிறது. இங்க இருந்து கண்டுபிடிச்சா போதும், இந்த ஹாஃப் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 600. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல. 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு வருது? 156 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோமா இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி? பிரின்சிபல் அமௌண்ட் எடுங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேல கீழே 2 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். 156 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 156 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் தெரியுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. PRT/100 யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா இதுலதான் என்ன இருக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டி. டீக்கு என்ன இருக்கு? 2 இயர்ஸ். டீனா டைம், 2 இயர்ஸ். அப்ப 2/100. அப்ப எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணிடுங்க.
அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க பேலன்ஸ் இதையும் கட் பண்ணலாமா? 2ஆல கட் பண்ணுங்க. 3 வரும். இங்க திரும்பி 3ஆல கட் பண்ணலாமா? 26 வருது. திருப்பி 2ஆல கட் பண்ணுங்க. 13 வருது. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த சைடு இருக்கு. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 30. எப்போதும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பெர்சன்டேஜ்ல தான் போடணும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 13%. புரியுதான்னு பாத்துருங்க. ஓகே. இப்ப ஒரு சம் கொடுக்குறேன். நீங்களே எனக்கு ஆன்சர் போட்டு சொல்லுங்க. நான் போட மாட்டேன். நீங்களே போடுங்க. If a sum of money amount to rupees 12,900 and rupees 14,250 at the end of 4 years, and 5 years, sorry, fourth year, ஓகேவா? fourth year and fifth yearல fifth year respectively at a certain rate of simple interest. Then the rate of interest is dash. Sum of money amount. Sum of moneyன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் தெரியாது. ருபீஸ்னா அப்ப இது அமௌண்ட் ஒன்னு, இது அமௌண்ட் டூ. இயர் கொடுத்துட்டாங்க. ஒன்னு வந்து 4 இயர், அதாவது ஃபோர்த் இயர்ல இவ்வளவு வருது. இன்னொன்னு ஃபிஃப்த் இயர், அதாவது 4 இயர்ல இவ்வளவா இருக்குல்ல. அப்ப 5வது வருஷம், ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளவா மாறுது. ஓகேவா? அப்ப அதே மாதிரிதான் போட போறீங்க. என்ன கொடுத்துட்டாங்க? அட் சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் தென் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ்டா வந்து என்ன பண்ணணும்? பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சி. கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் சொல்லிடுங்க.
போட்டிங்களா போட்டிங்களா ஆன்சர்? சப்போஸ் வரலன்னா சொல்லுங்க, நான் போட்டு காமிச்சிடுறேன். ஆன்சர் வருதா? பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது. 4 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு எவ்வளவா சேஞ்ச் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 12,900. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் நமக்கு இப்போதைக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து 5வது வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷம் கழிச்சு என்னவா மாறி இருக்கு? உங்களுக்கு 14,250 மாறி இருக்கு. ஓகேவா? இப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாக்குறோம். 1350 வருதா? அதுதான் என்னது உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயர்ல. அதாவது இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க, 1 இயர். அப்ப 1 இயர்ல எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 1315 இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு 4 இயர்ஸ்ல எவ்வளவு இருந்திருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, 1350 1 இயர்னா அப்போ 4 இயர்ஸ்க்கு எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும்? 4 இயர்ஸ்க்கு அப்ப எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. இங்க இருந்து இங்க வர எனக்கு 4ஆல மல்டிபிள் பண்ணிருப்பேன். அப்ப அதே மாதிரி இங்கேயும் 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. 5,000, 5,500 வருதா? 5,400 வருதா உங்களுக்கு? செக் பண்ணிடுவோம். 5,400 தான் வருது. செக் பண்ணிடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5,400 வருது. அப்போ பாருங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு. வெரி குட். 5,400. அப்போ வந்து என்ன வருது பாருங்க, எனக்கு அமௌண்ட் 1 அமௌண்ட் 2ன்னு எடுத்திருப்பேன் நான் இதை.
அப்ப வந்து எனக்கு அமௌண்ட் ஒன்னும் கிடைச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கிடைச்சிருச்சு. அதாவது டோட்டல் அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் பிளஸ் பண்ணுவோம். ஆனா எனக்கு இப்ப பாருங்க டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. பிரின்சிபல் தான் எனக்கு வேணும். அப்ப இதை இங்க மைனஸ்ல அனுப்பி விட்டுருங்க. 5400. கண்டுபிடிங்க. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 12,900 ரூபாயில உங்களுக்கு 5,400 ரூபாய் போயிடுச்சுன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. வெரி குட். 7,500 வருதா? அப்ப 7,500. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவுன்னு கிடைச்சிட்டு 7,500ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ ஆனா அவங்க என்கிட்ட என்ன கேட்கல, பிரின்சிபல் அமௌண்ட் கேட்கல. தென் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஆர் எதுல இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால இருக்கும். கரெக்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே சொல்லி கொடுத்தேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைம் பை 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நமக்கு தெரியும்? இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? 4 இயர்ஸ்க்கு வந்து உள்ளது. இதை ஹாஃபோட வச்சுக்கோங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுல எவ்வளவு இருக்கு? 5,400 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் இப்பதான் கண்டுபிடிச்சோம் 7,500. ஆர் தெரியாது. டி டைம் 4 இயர்ஸ் டிவைடட் பை 100. அப்ப பாருங்க, இது 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க, 5ஆல கட் பண்ணலாமா? 15. இங்க 5ஆல கட் பண்ணீங்கன்னா இப்ப திரும்பி என்ன பண்ணலாம் பாருங்க, 4ஆல கட் பண்ணிடலாமா? இப்ப பாருங்க, 3ஆல கட் பண்ணலாமா மறுபடியும்? இல்ல 5ஆலே கட் பண்ணிடுங்க. இப்ப திருப்பி 3ஆல கட் பண்ணிடுங்க. அப்ப பாருங்க 18 வருதா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது பாருங்க. 18% வருதான்னு செக் பண்ணிடுங்க. ஓகேவா இந்த சம்மு? 18% கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. எஸ் ஆர் நோ போட்டுருங்க. இத ஆக்சுவலி லைஃப் கால்குலேஷன் தான். ஓகேவா? நமக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க இப்போ போடுறாங்க அப்படின்னா அது தெரியாம, பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாம நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். அதை வச்சு பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்கங்கிற மாதிரி. சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் சம் போலாம்.
ஓகே. அப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. certain amount இல்ல certain sum. P ஏனா per annum. இது மாதிரி வந்து 5.5 years கொடுத்துருந்தாங்கன்னா 5.5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸியா இருக்கும். அப்போ பாருங்க என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு. A certain sum amount 2 rupees 12,096 at 8% per annum in 5.5 years at a simple interest. What will be the simple interest on the same sum at a 10% per annum in 8 yearsன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது நமக்கு. நீங்க என்ன வந்து என்ன பண்ணுது பாருங்க. 8 years per annum அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரி, பர் அமௌண்ட். இது பர் அமௌண்ட்ல 8%. அப்ப 8% கீழே போட்டுருவோமா? பர்சன்டேஜ் எங்க போடுவீங்க? இயர் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, மேல கீழே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போதும் நம்ம மேல வச்சுப்போமா? சோ மேலேயே வச்சுப்போம். மேல வச்சுக்கோங்க. கீழே வந்து இயர் எழுதிடுவோம். இயர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. 5.5 years கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? 5.5ன்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு அமௌண்ட்னு பாத்துருங்க. டோட்டல் அமௌண்ட் இது 12,096. இப்ப பாருங்களேன் என்னென்ன இருக்கு. அமௌண்ட் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம ஃபார்ம்ல என்ன எழுதணும்? இயரும் இருக்கு. பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குமா? அதாவது வந்து கையில இருக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் லாஸ்டா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணனா எனக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். கரெக்டா? இப்ப இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எதை எடுக்கும்? ஆரை மென்ஷன் பண்ணும். ஆர் எதுக்குள்ள இருக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாக்குள்ள இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன உங்களுக்கு? PRT by 100.
இப்ப பாருங்களேன், டோட்டல் அமௌண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் பிஆர்டி பை 100 போடுங்க. இப்ப காமன் ஃபேக்டர் எடுங்க. எடுத்தோட என்ன வரும்? இதுல இருந்து பி காமனா வெளில எடுத்துடலாமா? எடுத்துட்டீங்கன்னா 1 பிளஸ் ஆர்டி பை 100ன்னு வரும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இதுதான் சின்ன வயசுல வந்து நம்ம ஒரு 9th 10th வரக்குள்ள அமௌண்ட்டுக்கு வந்து ஃபார்முலா வச்சு போட்டிருந்திருப்போம். கரெக்டா? இங்க பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டதுனால நான் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். டைரக்டா கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டா எடுத்திருந்திருக்கலாம். பட் எனக்கு வந்து ஃபுல்லா தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அதுல தெரியும். சோ இதுல அப்ளை பண்ணிடுறேன். புரியுதான்னு பாருங்க. இப்ப அமௌண்ட் வந்து போடலாமா? டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 12,096. பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. பிளஸ் 1 பிளஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 8. இயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 5.5 பை 100. இப்ப பாருங்களேன், 5.5 எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? பாயிண்ட் இது பண்ணணும்னா மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 10 போடுவோமா? அப்ப எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. 8 இன்ட்டு 55 பை 100 இருக்கிறது என்னவா மாறிடும்? 1000 மாறிடுமா? ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆயிடும். இப்ப பாருங்க, 55 இருக்கு. அடிக்கலாமா? அடிச்சீங்கன்னா இங்க 11, கீழே அடிச்சீங்கன்னா 200 வருது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. இதை அடிக்கலாமா? திருப்பி அடிச்சோம்னா என்ன வரும் பாருங்க. 25 டைம்ஸ் இருக்கும். அப்ப 1 பிளஸ் 11 பை 25 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, காமன் ஃபேக்டர் எடுத்துடலாமா? 25 பிளஸ் 11 எவ்வளவு வரும்? 36 வருமா? டைரக்டா 36 பை 25 போட்டுறேன். 12,096 இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. பி தானே நமக்கு வேணும் பிரின்சிபல் அமௌண்ட். அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு அனுப்பிடுங்க. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு 12,096 அப்படியே இருக்கட்டும். ஆஹ் இங்க வந்து அப்படியே இங்க மல்டிபிள் இருக்குது, அப்படியே இங்க போகக்குள்ள இப்படி வரும். அங்க கொண்டு போனாலும் சரி, இல்லைன்னா அப்படியே வச்சு அடிச்சிருங்க, இன்னும் ஈஸி. இப்ப பாருங்களேன், 36 இருக்கா? இது கட் பண்ணுங்க. 6 முடிஞ்சிருக்கு, இங்கேயும் 6, 6ஆல அடிக்கலாம். அப்ப 2016 வருது. இப்ப இதை திருப்பியும் 6ஆல அடிக்க முடியும். சோ 6ஆல அடிச்சு பாருங்க. த்ரீ த்ரீ சிக்ஸ் வருதா? அப்போ இந்த 25 இங்க போக்குல மல்டிபிள்ல வரும். 336 இன்ட்டு 25ன்னு இருக்கும். மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க, அப்ப என்ன வருதுன்னு. இன்னும் வேணாலும் சிம்பிளா இன்னொரு வழி கூட இருக்கு. இத மல்டிபிள் பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஸ்டின் முடியலல்ல. இப்ப இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. இந்த சைடு அழைச்சிக்கலாமா? எரேஸ் பண்ணிக்கலாமா? இந்த சம் புரியுதான்னு சொல்லுங்க. இல்ல இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஒரு சர்டைன் சம் கேட்டிருக்காங்க.
ஓகே, ஒன் டைம் சொல்லிடுறேன் பாருங்க. a certain sum amount to rupees 12,096. அதாவது அப்ப பிரின்சிபல் தெரியாது. ஒரு certain sumனா அப்ப இத்தனை வருஷம் கழிச்சு 8% 5.5 வருஷத்துல இவ்ளோ கிடைச்சிருக்கு. அப்ப டோட்டல் அமௌண்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட மேல போடுங்க, கீழே இயர போடுங்க. இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஆரம்பத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட் இருக்கு. அப்ப டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் என்னத்தையும் பிளஸ் பண்ணுவோம் நம்ம, சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் பிளஸ் பண்ணுவோம். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் தெரியாது, பிரின்சிபலும் தெரியாது. பட் ஆனா எனக்கு என்ன தெரியும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுக்குள்ள இருக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் குள்ள இருக்கு. அப்ப அந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்றேன். அந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் காமனா இதுல இருந்து பி காமனா எடுத்து இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாரு. இப்ப அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணி அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சாரு? பி அமௌண்ட் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மல்டிபிள் பண்ண வேண்டாம், ஏன்னா இன்னும் சம் முடியல நமக்கு. சோ இதை இப்போதைக்கு அழைச்சிக்கிறேன். அப்போ பாருங்க என்ன கேக்குறாங்க, அடுத்து என்ன கேக்குறாங்க? வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் அட் a 10% per amount in 8 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை எப்படி எழுதலாம் பாருங்க. சேம் சம் கொடுத்துட்டாங்க. சேம் சம்னா என்ன அர்த்தம்? அதே பிரின்சிபல் அமௌண்ட் தான். கரெக்டா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது உங்களுக்கு? PRT/100. சேம் சம்னா அப்ப என்ன அர்த்தம்? இதே தான் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ மல்டிபிள் பண்ணாம அப்படியே கூட வச்சுப்போம். 336 இன்டூ 25. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க எவ்வளவு இருக்கு? இது பிரின்சிபல் அமௌண்ட் போட்டுட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. அட்டன் கொடுத்துருக்காங்களா? இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. பர்சன்டேஜ் போட வேண்டாம். டி, டீனா டைம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 8 இயர்ஸ் பை 100. அப்ப கண்டுபிடிங்க. எல்லாமே வந்துருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். 2 இங்க அடிச்சீங்கன்னா 4. மீதி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் வருதா? பாத்துருவோம். உங்களுக்கு 1600 வருது. 6000 கிட்ட இல்ல வருது. நீங்க 10% என்னவா யூஸ் பண்ணீங்க? அது ஆக்சுவலி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா தானே யூஸ் பண்ணீங்க? ஓகே. அப்புறம் ஏன் உங்களுக்கு ஏன் 1600 வருது? 6000 வருதா இல்ல வருதான்னு பாருங்க என்ன வருதுன்னு. எனக்கு 6720 வருது. ஓகே ஓகே, அப்ப கரெக்டா வருதுல. ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு 6720. ஓகே. புரியுதான்னு பாத்துருங்க. ஒண்ணுமே இல்ல, அவங்க கேட்டிருக்கிறத நம்ம எடுத்து அப்படியே வந்து அப்ளை பண்றோம், அவ்வளவுதான்.
இந்த சம் புரியுதான்னு பாத்துருங்க, இல்ல இன்னொரு வாட்டி சொல்லி தரட்டுமா? கொடுத்துருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட்ல போடுவோம்ல, அந்த மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேக்குறாங்க, ஓகேவா? அந்த இதுல வந்து எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறேன். அது திருப்பி என்ன கேக்குறாங்க, சேம் சம். அப்ப இதே பிரின்சிபல்ல, ஓகேவா, சேம் சம்ல 10%னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 இயர்ஸ்க்குனா அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்கு. ஸோ அதுல போட்டு அப்ளை பண்ணி கொண்டு வரேன். எஸ்ஆர் நோ போட்டுருங்க. இன்னைக்கு இப்போதைக்கு இதோட முடிச்சுப்போம். எஸ் கமெண்ட்ல போட்டுருங்க இந்த சம் புரியுதுன்னா. இன்னும் 2 மெத்தட் கிட்ட இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் பாத்துருவோம். 11 மணிக்கு பாத்துருவோம். ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடும் இன்னும் ஒரு இதே மாதிரி தான் சம் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அது ஒரு மெத்தடா வேணா வச்சுக்கோங்க. அது ஒரு டைப். அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி நம்ம பண்ற மாதிரி அந்த ஒரு சம் இன்னும் பார்க்கணும், கொஞ்சம் சம்ஸ். அது 2 பார்த்துட்டோம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. 11 மணிக்கு அப்ப வந்துருங்க. நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்டும் அந்த டைப்பும் பார்த்துருவோம். இப்ப வந்து என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு 2 மெத்தட் 3 மெத்தட் கிட்ட பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் கிட்ட பார்த்திருக்கோம். ஓகே. தேங்க்யூ. 11 மணிக்கு வாங்க. தேங்க்யூ ஆல். ஓகே.